ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு பார்த்தீங்கன்னா, மோசே அவர் ரொம்ப மன பாரத்துல இருந்ததுனால, அவர் தன் பிள்ளைகளுக்கு சரியான வயசுல செய்ய வேண்டிய விருத்த சேதனமே அவர் செய்யல. ஒரு விருத்த சேதனமே செய்யல அப்படின்னா, தன் பிள்ளைகளுக்கு தேவனை குறித்து எந்த அளவுக்கு அவர் கற்றுக் குடுத்திருப்பாருன்னே தெரியல. அதுவும் தன் மனைவி மீதியான் தேசத்தை சேர்ந்தவர். அவர் மாமன் ஒரு ஆசாரியன். இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில இஸ்ரவேலின் தேவனை குறித்தோ, தேவனாகிய கர்த்தர் சொன்ன வாக்குத்தத்தத்தை குறித்தோ, யாக்கோபை குறித்தோ, ஆபிரகாமை குறித்தோ தன் பிள்ளைகளுக்கு கற்றுக் குடுத்திருப்பாரான்னா ஒரு பெரிய கொஸ்டின் மார்க் தான். இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, மோசேயுடைய பிள்ளைகள் எப்படி இருந்தாங்க? அவங்களுடைய லைஃப் ஹிஸ்டரியே நமக்கு பைபிள்ல மறைக்கப்பட்டிருக்கு. அப்போ நம்ம பாரத்தோடு நடந்து கொள்ளுகிற நம்ம ஒவ்வொருவரும் தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு காரியம், இப்படிப்பட்ட சூழ்நிலையில நடக்கும்போது, நாம நம்மளையே அறியாம, நாம யாருக்கு வெளிச்சமா இருக்கணுமோ, அவங்களுக்கு வெளிச்சத்தை குடுக்காதபடி, நாமளே நம்மளை மரக்காலுக்குள்ள அடக்கி வைக்கிறவர்களாக காணப்படுகிறோம். அந்த பிள்ளைகளுக்கு அந்த வயசுல தான், அதுவும் சிப்போரால் மூலமாகத்தான், ஓஹோ! விருத்த சேதனம்னு ஒண்ணு இருக்குன்னே தெரிய வரும். இதுக்கப்புறம் மோசே கிட்ட திரும்பவும் மீதியான் தேசத்துல இருந்து அவங்க மாமா தன் பிள்ளைகளையும், மனைவியும், பிள்ளைகளையும் அழைத்துக் கொண்டு அவர் தான் வர்றாரு. இங்க கூட்டிட்டு வாங்கன்னு இவர் சொன்னதா நம்ம பார்க்கிறது இல்ல. அப்போ தேவனுடைய வழி நடத்துதலையும், அவர் எப்படிப்பட்டவருங்கிறதையும், அந்த பிள்ளைகள் அறிந்து கொள்ளுகிறதற்கான எந்த ஒரு ஓப்பன் கேட்டையுமே மோசே ஏற்படுத்தின மாதிரியே அங்க நமக்கு பைபிள்ல சொல்லப்படல. அப்போ நம்ம இதுல ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். வலி என்ன வலியா இருந்தாலும் நமக்கு ஓரத்துல தெரியும், நிச்சயம் கர்த்தர் செய்வாருன்னு. ஆனா நமக்கு தெரியும். ஆனா இந்த நேரத்துல பிள்ளைகளுக்கு இதை கற்றுக் கொடுக்காம விட்டுட்டோம்னு வைங்களேன், அடுத்த சந்ததி தேவனை அறியாத சந்ததியாக வளர்ந்துரும். இப்போ நம்ம வலியவே பார்க்கிறாங்க, இல்ல நம்ம தேவனை குறித்ததான எந்த ஒரு காரியத்தையும் வெளிப்படுத்தாம இருந்துட்டோம் அப்படின்னா, இந்த உலக வழக்கத்துக்குள்ள பிள்ளைகள் வளர்ந்துருவாங்க. ஒரு காலகட்டத்துக்கு அப்புறம் நமக்கு தேவன் அதுல இருந்து விடுதலை கொடுத்ததுக்கு அப்புறம் நம்ம சொல்றோம்னு வைங்களேன், அது இன்னும் பெரிய டைம் ப்ராசஸா இருக்கும் பிள்ளைகளுக்கு திரும்ப எல்லாவற்றையும் கற்றுக் கொடுக்கறதுக்கு. அப்போ இந்த காரியத்தை நம்ம யோசிச்சு நிதானிச்சு செய்யணும். அதே போல ஆஹ் அந்நிய அந்நிய உடன்படிக்கைக்குள்ள மாட்டிக்கொண்ட இல்ல அந்நிய உடன்படிக்கைக்கு தன்னை ஒப்பு கொடுத்த ஒவ்வொருவரும் தன் பிள்ளைகளை கர்த்தருக்குள்ள வழி நடத்துகிறது மிகப்பெரிய போராட்டம். இது ஒருத்தர் வீட்டுல ரட்சிக்கப்பட்டிருப்பாங்க, ஒருத்தர் ரட்சிக்கப்பட்டிருக்க மாட்டாங்க. ஒருத்தர் ஒரு சபைக்கு போவாங்க, இன்னொருத்தர் வேறு சபைக்கு போகணும்பாங்க. இப்படிப்பட்ட ஒரு கிளாஷ்ல கூட பிள்ளைகளை என்ன செய்ய முடியாது, ஒரு ஒழுங்கான சத்தியத்துக்குள்ள வளர்க்க முடியாது. அப்பா ஒரு பக்கம் வாம்பாரு, அம்மா ஒரு பக்கம் வாம்பாங்க. இவங்க 2 பேரும் சண்டையில என்னடா இந்த சர்ச்சுக்கு போயாகணுமா அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை வரும். ஒரே பைபிளு, ஒரே கர்த்தரு, ஆனா வாக்குவாதங்களும் சத்தியத்திற்குள்ள இவங்களுக்குள்ள இருக்கிற முரண்பாடுகளும் பிள்ளைகளை சத்தியத்தை விட்டு தூரம் போக வைக்குதுங்கிறதே அறிஞ்சிருக்க மாட்டாங்க. அவங்க வைராக்கியமா இருப்பாங்க. ஆனா பிள்ளைகளுடைய அந்த வேர் கூட நல்ல வேரூன்றுவதற்கு அவங்க காரணம் இல்லாம இருக்கிறோங்கிறத உணர்ந்து கொள்ளிருக்கவே மாட்டாங்க. அப்ப இந்த ஒரு டிஃபரன்சஸையுமே நம்ம ஜாக்கிரதையா இருக்கணும். ஒருத்தர் ஒருத்தர் நல்ல ஆவியில இருக்கிறீங்களா, உங்களுக்கு சூழ்நிலை புரியணும். நாம விட்டு கொடுக்கல, தவறான சத்தியத்தை பிள்ளைகளுக்கு சொல்லி கொடுக்கல. ஆனா சமாதானத்தை வீட்டுல காத்து கொள்ளுகிறதன் மூலமாக நான் தேவனை பிள்ளைகளுக்கு காட்டுறேன், சத்தியம் இதுதாங்கிறத நான் பிள்ளைகளுக்கு விதைக்கிறேங்கிறத நம்ம நிதானித்து ஞானத்தோடு அதை செயல்படணும். இது வேற 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 மார்க்கத்துல இருந்து ஒருவேளை மன விருப்பத்தினாலேயோ இல்ல குடும்ப சூழ்நிலைனாலேயோ இல்ல இதை குறிச்சு அறியாம நான் ரட்சிக்கப்படுறதுக்கு முன்னாடி திருமணம் பண்ணிட்டேன், இப்ப நான் ரட்சிக்கப்பட்டுட்டேன் அப்படிங்கிற சூழ்நிலையில கூட நீங்க அந்த அனந்த ஞானத்தை கர்த்தரிடத்துல இருந்து கேட்டு பிள்ளைகளை கர்த்தருக்குள்ள வழி நடத்தணும். எப்படி நடத்துக்கணும், அதாவது வைராக்கியமா இருக்கிறேன்னு குடும்பத்தை உடைச்சிடக்கூடாது. அதே சமயம் கர்த்தருக்கு பிரியமில்லாத காரியத்தை துணிஞ்சும் செஞ்சிடக்கூடாது. நீங்க சவுல் பலியிடுறாரு பாருங்க. பலியிடுறது தேவனுக்கு ரொம்ப பிரியமானது. ஏன்னா நீ எனக்கு பலியிடுன்னு சொல்றாரு. வருஷத்துக்கு 3 தடவை இஸ்ரவேலர் வாங்கங்கிறாரு. தகன பலி, சர்வாங்க பலி, இப்படி எத்தனையோ பலிகளை தேவன் தான் கற்றுக் கொடுக்கிறார். அப்படிப்பட்ட தேவன் சவுலோடைய பலியில பிரியமா இல்லை. ஏன்னா அவன் இருதயத்தின் எண்ணம் வித்தியாசமா இருந்தது அந்த பலியை கொடுக்கும்போது. அதனால தான் நான் இவனை ராஜாவாக ஏற்படுத்தினதுக்கு விசனப்படுகிறேன்னு தேவன் சொல்றார். அப்போ நீங்க சில காரியங்களை சில கட்டாயத்தினால செய்யலாம். ஆனா என்ன இருதயத்தோட செய்யறீங்க அப்படிங்கிறத தேவன் பார்த்துக்கிட்டு இருக்கார்.
அதனால எதையுமே வந்து துணிஞ்சு செய்யறாதீங்க. ஆனா உங்க குடும்பத்தோடைய சமாதானத்தை காக்குறதற்கும், அதே சமயம் தேவனுடைய சத்தியத்தை நிலைநிற்கிறதுக்கும் ஒரு சூழ்நிலையில எப்படி நடக்கணும்? என்னோட அடுத்த சந்ததிய நான் எப்படி வந்து கர்த்தருக்குள்ள வழிநடத்துறதுல ஜாக்கிரதையா இருக்கணும்? அப்படிங்கிற ஞானத்த தேவன்கிட்ட இருந்து கேளுங்க. ஏன்னா 2 பேரும் ஒரே சபைக்கு, ஒரே ஆவிக்குரிய நிலைமையில இருக்கிறாங்கன்னா, அந்த பிள்ளைகள் வளர்றது வேற. ஆனா 2 பேரும் வேற வேற இடத்துல இருக்கும்போது, நிச்சயம் பிள்ளைகளுக்குள்ள அந்த பிரிவினையின் ஆவி செயல்பட பிசாசு விதைகளை விதைப்பான். அதுக்கு ஆவியில நிறைவான யாராவது ஒருத்தராவது விழிப்புள்ளவர்களாக இருக்கணும். இந்த இடத்துல அவர் மனைவிக்கும் தேவனை குறிச்சு தெரியாது. சொல்ல வேண்டிய மோசேயும் எதுக்கு நாம சமாதானத்தோடு இருந்துட்டு போலாம் அப்படின்ட்டு அமைதியா இருந்துட்டார். ஒரு கணவரா அவருக்கு தேவன் அதிகாரத்தை கொடுத்திருந்தும் அதை பயன்படுத்தாமல் போனார். ஏன் மோசேயுடைய பிள்ளைகளை குறித்து வேதத்துல சொல்லப்படலைன்னு தெரியல. ஆனா அவர்கள் ஒருவேளை தேவனை குறித்தும் அந்த சத்தியத்துல நிலை நிற்கவும் முடியாம இருந்தாங்களா அப்படின்னும் தெரியல. அப்ப நாம அப்படி இருந்துடக்கூடாதுல்ல. விழுந்து விழுந்து ஜெபிக்கிறோம், கண்ணீர் விட்டு ஜெபிக்கிறோம், உபவாசம் இப்பெல்லாம் லென்த் நாள் உபவாசத்தோடு ஜெபிக்கிறோம். இப்படி நாம ஜெபிச்சுட்டு பிள்ளைகளுக்கு கர்த்தரை விதைக்காம போனா, இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் எகிப்தியரை அதம் பண்ணி இவ்வளவு பெரிய காரியத்தை தன்னுடைய பெற்றோர்களுக்கும் முன்னோர்களுக்கும் செஞ்சாங்கங்கிறத அறியாத ஒரு ஜனம், ஒரு சந்ததி எழும்புச்சான். அது அந்த கானான் தேசத்துல இருக்கிற அந்த வழிபாடுகளுக்குள்ள போச்சான். அப்படி ஒரு சந்ததியா நம்ம சந்ததி இருந்துடலாமா? அப்ப இந்த ரட்சிப்புக்கு என்ன மதிப்பு நம்ம கொடுக்க போறோம்? அப்போ ஞானத்தோடு நடந்து கொள்ளணும். தேவன் கிட்ட தேவ ஞானத்தை கேட்கணும், வாயின் ஞானத்தை கேட்கணும், கண்ணின் ஞானத்தை கேட்கணும், செவியின் ஞானத்தை தேவன் கிட்ட கேட்கணும். எந்த சூழ்நிலையில எப்படி நடந்து சமாதானத்தை காக்கணும், எந்த சூழ்நிலையில வைராக்கியத்தை காக்கணும், எப்படி வீட்டின் சமாதானத்தை காக்கணும், இதெல்லாம் தேவன் கிட்ட கேட்டு அடுத்த சந்ததியை வளர்க்கறதுல மிகுந்த ஜாக்கிரதையும் கவனம் உள்ளவர்களாக இருக்கணும். ஒரு பெரிய காரியங்கள் தேசங்கள்லாம் நடந்துகிட்டே இருக்கு. இப்ப இந்த போர் சூழ்நிலையில இது எப்படி கொண்டு போக போகுதுன்னு தெரியல. தேவனுடைய வருகைக்கு எல்லா ஆயத்தங்களும் நம்ம கண் முன்னாடி இருக்கு. இனியும் நம்ம விழிப்பா இல்லைன்னா ரொம்ப கஷ்டம். விழிப்போட இருந்து தேவன் வருகை மட்டும் நம் சந்ததி நிலை நிற்க, அவர்களை தேவனுக்குள்ள நடத்த நம் கர்த்தரிடம் ஜெபிப்போம், ஞானத்தை பெற்றுக்கொள்வோம். God bless you.